ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 814. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 188. நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9, 6 அந்த மாதிரி நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் ரிசல்ட் வந்து 188ன்னு பாஸ் ஆயிருந்தது. நேற்று ரிசல்ட்டில் 5 இருந்தாலும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 5 ரிப்பீட்டடாக பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து வின் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே எடுத்த நம்பர். வின் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3, 8, 6 இந்த 3 நம்பர் வந்து ரிப்பீட்டடாக பாஸ் ஆகும். இப்போ போன வாரம் வின் நம்பர் பார்த்தீங்கன்னா 533, பி போர்டும் 3, சி போர்டும் 3 நம்பர் இருக்கா. இப்போ 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற நம்பர் வந்து 8, 6ன்னு பாஸ் ஆகலாம். அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 6 மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 132, அதுக்கு அடுத்த வாரம் 146, 342, அதுக்கு அடுத்த வாரம் 188, 2, 1, 3, 8, 6, 6ன்னு ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 6, 3, 8, 3, 8, 6 இந்த மாதிரி தான் பேட்டர்ன் ரிசல்ட்டு பாஸ் ஆகும். இப்போ போன வாரம் நம்பர் 533, அதுக்கு முன் வாரம் நம்பர் 581, 8, 3 ஓகேவா. எல்லா நம்பருமே இருக்குது, இல்லாத நம்பர் 6. அதனால் 6 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக வீக்லி சார்ட்டு வின் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். வின் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3, 8, 6 இந்த 3 நம்பர் வந்து ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா. 3 இருந்தால் அது பக்கத்தில் 8, இல்லை அதுக்கு முன் வார ரிசல்ட்டு 6 அந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும். இங்கே 3, 6, 3, 8, 3, 8, 6. இப்போ போன வார வின் நம்பர் 3, அதுக்கு முன் வார வின் நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 8, 3ன்னு இருக்கிறதுனால இப்போ நாளைக்கான வின் ரிசல்ட்டுக்கு 6 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச்மேன் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இன்றைக்கான நம்பர் 707-158. அதுக்கு முன் வார அதாவது முன்னாள் நம்பர் பார்த்தீங்கன்னா 906-545. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 0, அதே மாதிரி அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 0. இப்போ இதே மாதிரி நம்பர் இருக்கா, ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு ரெண்டாவது டிஜிட்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பரே வந்து அதுக்கு அடுத்த நாளும் பாஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 264-145, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 864-255, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 581. இங்கே 209-581, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 602-245, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 864. இங்கெல்லாம் ரெண்டாவது டிஜிட் பார்த்தீங்கன்னா 6-6ன்னு இருக்கும். இந்த ரிசல்ட்டில் ரெண்டாவது டிஜிட் 00ன்னு இருக்கும். இப்பயும் நேற்றைய நம்பர் வந்து 0 தான். இன்றைக்கான பி போர்டு அதாவது ரெண்டாவது டிஜிட் நம்பரும் 0 தான். இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இங்கே இருக்கிற மூணாவது டிஜிட் நம்பரோட ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4, 2, 8னா 8 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 2, 2, 4னா 4 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 7 × 1, 7, 1 பார்த்தீங்கன்னா 7 தான். அதனால் 7 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டில் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 0, அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டையும் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 0 தான். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான் இந்த மந்தில். இப்போ இங்கே வந்து ரெண்டாவது டிஜிட் நம்பர் 6, அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 6ன்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற மூணாவது டிஜிட் நம்பரோட ஏ போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதுறோம். 4, 2, 8னா அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 0, 0ன்னு இருக்கும்போது 2, 2, 4னா 4 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 0, 0ன்னு இருக்கும்போது 7 × 1 எடுத்தால் 7 தான். அதனால் 7 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து வின் 814வது ட்ரா. நான் வந்து வின் 811வது ட்ராலேருந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே வின் 811வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் வந்து 804. அதுக்கு முன்னாள் பாஸ் ஆன அக்ஷயா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 304-976. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை நம்ம வந்து ரூட் எடுத்து பார்க்குறோம். ரூட் 304-976 டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 552.246-321-85-284. இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட்டில் 2 நம்பர் மட்டும் பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர் வந்து 84. இந்த 84 வந்து அதுக்கு அடுத்த நாள் வின் ரிசல்ட்டில் 8 ஏ போர்ட்லேயும் 4 சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இதே மெத்தடே வின் 812வது ட்ராக்கு ட்ரை பண்ணுறோன்னா அங்கே இருந்த ரிசல்ட் நம்பர் வந்து 581. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன அக்ஷயா 6 டிஜிட் நம்பர் வந்து 864-255. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 864-255 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 929.653 16113053. இங்கேயும் இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 53. இந்த 53லேருந்து 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் வின்ல ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம்.
இப்போ அடுத்து இதே மெத்தடே வின்வின் 813வது ட்ராக்கும் ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே இருந்த ரிசல்ட் நம்பர் வந்து 533. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன அக்ஷயா 6 டிஜிட் நம்பர் வந்து 498089. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து ரூட் எடுத்து பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 705.7542065035. இங்கேயும் இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 35. இப்போ இந்த 35 இந்த 2 நம்பர்லேருந்து இந்த 2 நம்பருமே போன வார வின்வின் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது 35. இப்போ 3 வாரமாக இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இப்போ நாளைக்கு வந்து வின்வின் 814வது ட்ரா. அதே மாதிரி இன்றைக்கான அக்ஷயா நம்பர் வந்து 707158. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 707158 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 840.92686959092. இப்போ இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து 2 நம்பர் மட்டும் பாருங்கள் 92. இப்போ இந்த 92 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்வின் 811வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற அக்ஷயா நம்பர் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்லாம் அடுத்து லாஸ்ட்டில் வர நம்பர் 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்காக வின்வினில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 811வது ட்ரால அதுக்கு முன்னால் அக்ஷயா நம்பர் 304976. இந்த நம்பரை ரூட் எடுத்தோம்னா லாஸ்ட்டாக 2 நம்பர் 84. இந்த 84 அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி 812வது ட்ராலையும் அதுக்கு முன்னால் அக்ஷயா நம்பர் 864255. இந்த நம்பரை ரூட் எடுத்தும் போதே லாஸ்ட்டில் 2 நம்பர் 53னா 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் வின்வின் இங்கே ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி 813வது ட்ராக்கும் இதே மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற அக்ஷயா நம்பர் 498089. இந்த நம்பரையும் ரூட் எடுத்தோம்னா லாஸ்ட்டில் வர 2 நம்பர் வந்து 35. இந்த 35மே அதுக்கு அடுத்து நாள் வின்வினில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நாளைக்கு வந்து வின்வின் 814வது ட்ரா. அதே மாதிரி இப்போது இன்றைக்கான அக்ஷயா நம்பர் 707158. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டாக வர 2 நம்பர் 92. இப்போ இந்த 92 இந்த 2 நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட் பாஸ் ஆனால் அந்த 2 நம்பர் இப்போ ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன் 9 இல்லைனா 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேல்குலேஷன் மெத்தட் எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 92, பி கேல்குலேஷன் சி போர்டில் 7. இப்போ நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 967 இல்லைனா 267. அடுத்து ஏபி பி ஏசி பார்க்கலாம். ஏபி வந்து 9626, பிசி 67, ஏசி வந்து 9727. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 9, 2, 6 நம்பர் எடுத்திருப்பேன். அது இந்த வந்து சார்ட் மட்டும் பண்ணி தான் 7 எடுத்திருந்தேன். இந்த நம்பர் எல்லாம் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் 14 எடுத்திருந்தோம். உங்கள் கேல்குலேஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். இப்போது ஏ போர்டில் 2, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 7, பாக்ஸ் வந்து 9267. ஏபி பிசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 9626, பிசி 67, ஏசி வந்து 9727. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.